Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான வெங்காய மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வெங்காய மசாலா பாத்தீங்க அப்படினா நீங்க ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம். ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்கும். இப்போ வாங்க இந்த மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டிருக்க கடுகு கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு சவக்கட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 7 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். நறுக்கினதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கப்பு வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே இந்த கிரேவிக்கு காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான். அதனால் நான் 10 பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் உங்களுக்கு நல்லா பக்குவமாக சட்டுன்னு வெந்து வந்துடும். இந்த வெங்காயம் வதங்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சவக்க வதங்கக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு, வெங்காயமும் நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இந்த சமயத்தில் இதில் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பு வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த தக்காளி வேகணும், ரொம்ப குழைவாகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அதே மாதிரி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப குழைவாகலை, வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. வெங்காயம் நிறம் மாறக்கூடாது, நிறம் மாறிடுச்சுன்னா ஒரு மாதிரி இனிச்ச டேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த சமயத்தில் இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு தண்ணி நான் ஒரு 2.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு நிதானமான தீயில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பக்குவமாக வெந்து வரட்டும். இப்போ இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாக மிதமான தீயில் வேக வச்சுருந்தேன். திறந்து பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. வதக்கி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இறங்கி வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த கிரேவி நல்லா திக்காகிறதுக்கும் நிறையா கிடைக்கணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை 1 கப் அளவுக்கு தண்ணியில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் சில சமயம் நல்லா கெட்டி ஆகிடும். அந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இப்போ இது எல்லாம் கலந்துட்டு அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாகவே கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் தாராளமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான வெங்காய மசாலா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.